அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆலப்போரான் தமிழன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத யூனிட் 6 லான்ச் பண்ணியிருந்தோம். தமிழ் வருட பிறப்புக்கு லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட்ல எல்லாரும் கமெண்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, வேர் டு ஸ்டடி கொடுங்க, வேர் டு ஸ்டடி கொடுங்கன்னு போயிட்டு இருந்தீங்க. அந்த வேர் டு ஸ்டடி அதற்கான வீடியோவை தான் இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஸோ அப்போ யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுல ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டோட நேச்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கலாம்னா, இந்த யூனிட்ஸை கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா பிரிக்கணும். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா, இப்ப இதுல இந்த சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா யூனிட் 6ல முதல் பகுதிகளுக்குலாம் ரொம்ப டைனமிக்கா இருக்கு. செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கு. இப்போ இதில் நமக்கு தமிழ் சமுதாய வரலாறு வந்து தமிழ் இலக்கியம் திருக்குறள் வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள் எங்கிருந்து கேட்குறாங்கன்னே சில நேரம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ நம்ம தெரிஞ்ச அளவில் 6லேருந்து 12ஆம் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாம், லிட்ரேச்சருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் சோர்ஸ் படிக்கலாம். ஆனால் சில நேரம் கேள்வி அதிகப்படியாக ரொம்ப டெப்த்தாக போய் வேற இடத்துல இருந்து கேட்டுட்டு வராங்க. எக்ஸாம்பிள் குரூப் 1 எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகவும் ரொம்ப கடினமாக அதோட கேள்விகள் தன்மை அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் 2வது பகுதியில் உள்ள நமக்கு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெரியார், அண்ணா, நீதி கட்சி, இதனுடைய கேள்விகளின் தன்மையா நம்ம ஓரளவு சோர்ஸ் நம்ம கணிச்சிடலாம். இந்த இடத்துல இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியுது. அப்போ 2வது பகுதியில் ஈஸியாக நம்ம 2வது பகுதி ஸ்டாட்டிக்காக நமக்கு இருக்குது. முதல் பகுதி டைனமிக்காக நமக்கு இருக்குது. இப்போ இதில் டைனமிக் அப்படின்னு சொல்லி பார்க்கறது நமக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து தமிழ் இலக்கியம் வரைக்கும் லிட்ரேச்சர் பார்ட் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம சில சோர்ஸ் அப்படிங்கிறத படிக்கலாம். ஆனால் இலக்கியங்களுக்கு நிறையா நம்ம தேடி தேடி அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது படிக்க முடியாது. அவ்வளோ தூரம் நம்ம படித்து எழுதவும் முடியாது. அந்த நேரத்தில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நேச்சரை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 20 கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதனால் கண்டிப்பாக இதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுங்க. யூனிட் 6க்கு பாலிட்டிலாம் நல்லா நம்ம என்ன படித்தாலும் பாலிட்டி டெலிவர் பண்ணும். இந்த பாலிட்டிக்கும் யூனிட் 6க்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, பாலிட்டியில் நீங்கள் 15க்கு 14 கேள்விகள் கரெக்டாக இங்கேருந்து தான் கேட்குறாங்கன்னு சொல்லிடலாம். லக்ஷ்மிகாந்தா நம்ம புக்கா சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணிடலாம். பட் இதில் சில நேரங்களில் இந்த டைனமிக் கேள்விகளை அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரி பாருங்க, வேர் டு ஸ்டடி பாருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது நமக்கு 6th டேர்ம் 3ல் இருக்குது. ஸோ அப்போ எங்கெங்கே எந்தெந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எத்திக்ஸையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். 11th எத்திக்ஸ் தமிழ் புக் மட்டும்தான் சில இடத்துல கிடைக்குது. தமிழில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிக்கிறவங்க தமிழ் தான் படித்தாகணும். ஸோ எத்திக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கு. இந்த 11th ஹிஸ்ட்ரி இந்த லெசன்லாம் ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தமிழ் சமுதாய வரலாறுக்கு இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இது நீங்கள் 6 to 12 ஸ்கூல் புக்ஸ்லாம் படிங்க. அடுத்து 11ஆம் வகுப்புல எத்திக்ஸ் புக்கில் யூனிட் 3ல தமிழ் இலக்கியம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன் படிங்க. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா முன்னாடி இப்போ நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பகுதி புத்தகம் வச்சுருப்பீங்க, அது படிங்க. இந்த எக்ஸ்டர்னல் தேவிரா படிக்கலாம். தமிழ் இலக்கியத்தை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா தேவிரா படிங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனலாக எக்ஸ்டர்னல் சோர்ஸாக வச்சுக்கோங்க. ப்ரைமரி லெவலில் ஃபஸ்ட்டு இதை படிங்க. அடுத்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சோர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இது போக இப்போ நமக்கு சிலபஸ் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்கோம்னா அதெல்லாம் தமிழ் புக்கில் வச்சுருப்பீங்க, அது படிங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம போட்டோம். கூடுதல் தகவலாக நம்ம செய்யும் புக்கில் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குன்னு டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி போட்டிருக்கு. இது போக நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் என்ன படிக்கணும்னா வெங்கடேசன் புக்கு வாங்க. வெங்கடேசன் புக்கு வாங்கினீங்கன்னா அதில் நமக்கு செகண்ட் ஆஃப் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு, நீதி கட்சி, பெண்களின் பங்கு, பெரியார், அண்ணா, இதெல்லாம் அது அதிகப்படியாக கவர் ஆகுது. ஸோ அந்த வெங்கடேசன் புக்கு வாங்க. செகண்ட் ஆஃப்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், அது வாங்க. இதில் 2 இருக்குது. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இருக்குது, அது வாங்கிக்கோங்க. இந்திய வரலாறுன்னு இருக்குது, அதுவும் படிக்கலாம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு வெங்கடேசன் புக்கு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த
வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அந்த டவுட் என்னன்னு சொல்லி நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம்.